ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தேங்காவை சேர்க்காம மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சூடான இட்லி தோசை கூட ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 மிளகாவுமே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெண்டும் பொரியிற அளவுக்கு விட்டுருங்க. இது இப்போது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் எந்த பொருளுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் சேர்த்துருக்க எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சேர்த்து. இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். ஆனால் ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டுறாதீங்க, அப்புறமா சட்னியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே இதை அரைக்கிறதுக்காக எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம ஊற்றி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நீங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி சட்னிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் வேணா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்போவும் நம்ம சட்னிக்கு தாளிப்பு சேர்ப்போம்ல, அதே மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்து சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோந்தாங்க, நம்மளோட சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காவே சேர்க்க தேவையில்ல, ஆனால் தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.